தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் பணமானது இதுவரை வழங்கப்படாமலே இருந்தது. ஏனென்றால் விஜயை நேரடியாக சென்று வழங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாயும் அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் விஜய் அறிவித்திருந்தார். அதனை விஜய் தன் கையால் நேரடியாக கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வழங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக விஜய் ஒவ்வொருவருடைய குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலமாக பேசியிருந்தார். அதாவது ஒவ்வொரு குடும்பத்தினரும் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு 10 முதல் 15 நிமிடங்கள் வரை தான் விஜய் அந்த வீடியோ கால் மூலமாக அந்த குடும்பத்தினரை பேசியிருந்தார். அவர்களிடம் பேசியிருந்தார். 10 முதல் 15 நிமிடங்களில் பல்வேறு தரப்பினரும் அவர் விஜய் என்ன பேசினார் என்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தான் விஜய் நேரடியாக சென்று அந்த கரூர் மக்களை சந்திப்பார், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பார் என்று கட்சி நிர்வாகிகளும் அடுத்தடுத்து பேட்டிகளும் அளித்து வந்தனர். 17ஆம் தேதி, அதாவது கடந்த 17ஆம் தேதி நேற்று விஜய் கரூருக்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான சூழல் ஏற்படவில்லை. அங்கு இடம் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறது என்று தமிழக வெற்றி கழகம் தலைவில் தகவல் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இதுவரை விஜய் கரூர் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத நிலையில் பணத்தை, அதாவது விஜய் அறிவித்த அந்த 20 லட்சம் ரூபாய் நிவாரண பணத்தை தற்பொழுது வங்கி கணக்குகளில் வரவு வைத்திருக்கின்றனர். அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்ட பணத்தை வங்கி கணக்குகளில் வர வைக்கப்பட்டு வருவதாகவும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அடுத்தடுத்து அவர்களுக்கு வரவு வைக்கப்படும் என்றும் கட்சி சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக விஜய் நேரடியாக சென்று சந்திப்பாரா அல்லது பணம் தற்பொழுது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய் செல்வது அந்த அளவு சாத்தியப்படும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட இந்த நிவாரண தொகையானது தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வங்கி கணக்குகள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருந்தது. கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று அந்த விவரங்களை சேகரித்து வந்தனர். வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தாலும் இதுவரை வரவு வைக்கப்படாமலே இருந்தது. ஏனென்றால் விஜய் நேரடியாக சென்று இந்த காசோலை தருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அதற்கான சூழல் இல்லை என்பதால் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 லட்சம் ரூபாய், அதாவது காயமடைந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வங்கி கணக்குகளில் அவர்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாயும் வரவு வைக்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தகவல்